கௌரிமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பலமான யோசனையிலே இருக்கிற. என்னாச்சு உனக்கு? ஆமா, துர்கா எப்படி இருக்கிறா? ஆமா, வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அண்ணே, பல நாளுக்கு அப்புறமா இப்பதான் ஊருக்கு வந்திருக்கேன். அதானே ஒரு யோசனையிலே இருக்கேன். நான் துர்காவை பத்தி கேட்டேன், நீ பதில் எதுவுமே சொல்லல. சரி, அந்த ஊரு, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம், இதெல்லாம் துர்காவுக்கு செட் ஆயிடுச்சா? நான் இங்க ரொம்ப சந்தோஷமா பத்திரமா இருக்கேன்னு துர்கா நினைச்சிட்டு இருக்கா. அவ நினைச்சது அப்படியே நினைச்சதாவே இருக்கட்டும். அவளோட நினைப்புல ஒரு காலும் நான் மண்ணள்ளி போட்டுட கூடாது. நான் துர்காவை நேர்ல பார்க்காம வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த காலன் ஏன் உருவத்துல போய் துர்கா கிட்ட பேசிட்டு வந்திருக்கான். கௌரிமா, கௌரிமா, நீ சரியில்லையே. முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்ல. நீ துர்கா விட்டு பிரிஞ்சிருக்கிற ஏக்கம் உன் கண்ணிலேயே நல்லா தெரியுது. சரி, நான் கிளம்புறேன். அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுறேன், சரியா? சரிண்ணே. அந்த காலன் பண்ணது எதுவுமே துர்காக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா ரொம்ப பதட்டம் ஆயிடுவா. அதுவும் அந்த காலன் போட்ட மந்திர கட்டுனால எனக்கு தெய்வ சக்தி இல்லைங்கிறது எப்பவுமே துர்காக்கு தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் அவ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையே இழந்துருவா. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் துர்கா தான். துர்காக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நான் மட்டும்தான். அதனால என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்ட துர்காவை இனிமே நான் எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும். என்னை சுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அது துர்காக்கு மட்டும் தெரியக்கூடாது. அவ நம்புறது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எனக்கு என் துர்காவோட நம்பிக்கையும் அவளோட சந்தோஷமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்ஜுன், இப்ப நீ என் போனை எடுப்பியா மாட்டியா? எதுக்காக என் போன் காலை பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்கிற? என்ன அவாய்ட் பண்ண பாக்குறியா? என் வாய்ஸ் நோட்டை கேட்டு முடிச்ச உடனே நீ எனக்கு கால் பண்ற. ஒருவேளை அப்பவும் நீ கால் பண்ணலன்னா நான் நேரா கிளம்பி உன் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீ என்னை தப்பா எடுத்துக்கிறதுல எந்த லாஜிக்கும் இல்லை. என்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும், நான் சொன்னா செய்வேன்னு. போனை எடுப்பியா மாட்டியா? எதுக்காக என் போன் காலை பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்கிற? என்ன அவாய்ட் பண்ண பாக்குறியா? ஹலோ. ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஆஷா? எதுக்காக இத்தனை முறை கால் பண்ணிட்டு இருக்க? ஒரு மனுஷன் பிஸியா இருந்தா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா நொய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க கூடாது. யார் அர்ஜுன்? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? ஆமா, நீ தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. இத பாரு ஆஷா, இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இனிமே நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, சொல்லிட்டேன். உன் ஸ்மார்ட்னஸை என்கிட்ட காட்டாத. நீ நினைக்கிற மாதிரி நான் மத்த பொண்ணுங்கள மாதிரி கிடையாது. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணும்னாலும் நான் போவேன். இப்போ நான் என்னதான் பண்ணணும்? நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன். அடுத்த 1 hourல நீ இங்க வந்து இருக்கணும். பாய். ஏய் ஏய் ஆஷா.
வாங்க, நீங்க 2 பேரும் மறுபடியும் என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மருமகளை இன்னும் நீ வீட்டை விட்டு அனுப்பாம வீட்டிலே தானே வச்சிருக்க? ஐயா, நாங்க அவளை எவ்வளவோ அடிச்சு துரத்த முயற்சி பண்ணோம். ஆனா எதுவுமே முழுசா நடந்து முடிய மாட்டேங்குது. எல்லாமே அறகுறையா நிக்குது. இப்ப நாங்க என்னையா பண்ணணும்? தயவு செஞ்சு நீங்க தான் சொல்லணும். எங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்யா. உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்க 2 முறையும் சரியாவே பயன்படுத்தல. அதனால கடைசியா உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறேன். இனிமே யாரு நினைச்சாலும் உன் குடும்பத்துல நடக்க போற கெட்ட அழிவை நிறுத்தவே முடியாது. இந்த காத்தோட காத்தா கண்ணுக்கு தெரியாம நீ இருக்கிற திசை நோக்கி உன் வீட்டுக்கு கெட்ட செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஐயா, இதுக்கு வேற பரிகாரமே இல்லையா? பரிகாரம் இருந்தா என்ன நம்பி வந்த உங்க 2 பேரையும் இப்படி பரிதவிக்க விட்டுருவேனா? நீங்க கேட்ட மாதிரி எந்த பரிகாரமும் இல்ல. நீங்க கிளம்பி திரும்பி பார்க்காம போங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். தயவு செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்த ஒரு வழியை சொல்லுங்க ஐயா. இல்லைன்னா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இவ்வளவு வயசாகியும் உன் குழந்தைத்தனமான அறியாமைய நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ பேசுறது உனக்கே வேடிக்கையா தெரியல? இப்படி எல்லாம் பேசாம இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். வா காவேரி, போலாம். கொஞ்சம் நில்லுங்க. உங்களை வெறுங்கையோட அனுப்ப எனக்கு மனசே இல்லை. அதனால உங்க மனசுக்குள்ள வேற ஏதாவது சஞ்சலமான கேள்விகள் இருந்தா, குழப்பமான கேள்விகள் இருந்தா அதை என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் என்ன பார்க்கவே முடியாது. என் மருமக வந்த கல்யாணமாகி ஒரே வருஷத்துல ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறா. ஆனா உங்க மருமக சத்யாக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டாகல. ஐயா, என்னோட பையனுக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு வாரிசுன்னு எதுவுமே இல்ல. அவங்க 2 பேருக்கும் குழந்தை எப்ப பிறக்கும்? ஊருக்கே பிரசவம் உன் மருமக பார்த்தாலும் அவளுக்கு பிரசவம் நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம கையில இல்ல. அது வம்சாவளியோட கர்மால என்ன எழுதி இருக்கோ, என்ன நடந்திருக்கோ அதுக்கான பலன்தான் கிடைக்கும். நான் வெந்ததை தின்னுட்டு வாழ்ற ஆசாமி. எனக்கு தோன்றத சொல்றேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ நம்புனா குழந்தை பிறக்கும், இல்லன்னா பிறக்காது. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். இப்போ திரும்பி பார்க்காம போ. ஏய், கத்துன கழுத்தை அறுத்துருவேன். ஏய், ஏண்டி என்னடி கேட்டேன்? உன்கிட்ட நான் என்னடி கேட்டேன்? ஆ? என்ன கேட்டேன் சொல்லு. இன்னும் 1 வாரத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம். அவ 3 மாசம் கர்ப்பமா இருக்கா.
அவ கர்ப்பத்தை எப்படியாவது கலைச்சிருந்தானே கேட்டேன். நான் உன்கிட்ட எவ்வளோ கெஞ்சி கேட்டேனம்மா, மிரட்டி கூட கேட்டேன்ல, என் பொண்ணு கர்ப்பத்தை எப்படியாவது கலைச்சிருன்னு. சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கையை எடுங்க. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒன்ன ஓங்குன இந்த அருவாளையே உன் தலைய அப்படியே சீவிருக்கணும் விட்டுட்டேன். இந்த விஷயம் தெரிஞ்சதும் இன்னும் ஒரு வாரத்துல நடக்க இருந்த என் பொண்ணு கல்யாணத்தை மாப்பிள்ளை வீட்டுல வேணான்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானம் தாங்க முடியாம இன்னைக்கு என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாடி. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் உங்க பொண்ணு இறந்துட்டாளா? சார் நான் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி சொல்லல சார். நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நிச்சயமா என்னால இந்த விஷயம் வெளியே போகல சார். என் பொண்ணு இல்லாம நான் பைத்தியக்கார மாதிரி எப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி உன்னை நான் நிம்மதி இல்லாம சுத்த விடல. நான் என் மக சௌமியாவோட அப்பா ஆதிகேசவ பெருமாள் இல்லடி. கொஞ்சம் கூட அறிவில்லையா ஆஷா? அங்க நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அத்தனை நேரம் கால் பண்ற, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா? அதேதான் அர்ஜுன் நானும் கேக்குறேன். நீ என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நீ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். திடீர்னு நல்லா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த, பர்த்டேக்கு வந்து டைமண்ட் ரிங் பிரசன்ட் பண்ண, இப்படி எல்லாத்தையும் நீ இவ்ளோ கேரிங்கா பண்ணிட்டு திடீர்னு ஃபோன் கால் கூட எடுக்காம இருந்தா எனக்கு என்னென்னமோ நினைக்க தோணுது அர்ஜுன். ஆஷா, இப்ப பிரச்சனையா அந்த ரிங்குனால தான். நம்ம ரெண்டு பேர் விஷயம் என் ஒய்ஃபுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இரு இப்ப என்ன சொன்ன? உன் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருச்சா? அவ உன் ஒய்ஃப்னா அப்ப நான் உனக்கு யார் அர்ஜுன்? நீ எதுக்கு அவர் இங்க எடுத்து ஏன் விரல்ல போட்டு விட்ட? ஏதோ என் நேரம் புத்திலாம எடுத்துட்டு வந்து உன் விரல்ல போட்டேன். இவ்வளவு பிரச்சனை வரும் தெரிஞ்சா சத்தியமா நான் போட்டுருக்க மாட்டேன் ஆஷா. இத்தனை நாள் அந்த ரிங் வீட்டுல சும்மா தானே இருந்துச்சு. இன்னைக்கு உன் மூலமா அது என்னோட விரலுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அர்ஜுன்? நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்க தகுதியானவங்கன்னு சிச்சுவேஷனை நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது அர்ஜுன். ஸ்டாப் இட் ஆஷா. சினிமால வர டயலாக்லாம் ஏன்ட்ட பேசிட்டு இருக்க, அதை சொல்லிட்டேன். இங்க பாரு, என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாதான் என் ஸ்ட்ரெஸ் என்னன்னு உனக்கு புரியும். அதே மாதிரி தான் நீ என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அர்ஜுன். அப்பதான் என்னோட பெயின் என்னன்னு உனக்கு புரியும். இதான் உன்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. நான் ஒன்னு சொன்னா பதிலுக்கு நீ ஒன்னு சொல்ற பாரு, அதான் உன் பிரச்சனையே. நினைக்கவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்னது இரிட்டேட்டிங்கா இருக்கா? ஆமா. நீ தானே அன்னைக்கு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இப்படி எதையும் மனசுல வச்சுக்காம பட்டு பட்டுன்னு பேசுறதுதான்னு சொன்ன. அன்னைக்கு உனக்கு ஹாப்பியா இனிச்சது, இன்னைக்கு வலிக்குதா? தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? இங்க பார், நான் உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றதுக்காக இங்க வரல. உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ஆஷா. அப்படியெல்லாம் என்னால போக முடியாது அர்ஜுன். நீ என் கூட எப்படி பழகுன, என்னவா நினைச்சு பழகுனன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை ரொம்ப உண்மையா ஹஸ்பண்டா நினைச்சுதான் பழகுன. எனக்கு நீ வேணும் அர்ஜுன். நீ இல்லாத லைஃப என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆஷா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஆஷா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு என் ஒய்ஃபுக்கு இடையில பெரிய சண்டை போயிட்டு இருக்கு ஆஷா. அதுக்கு ரீசனே நம்ம இப்படி க்ளோஸா பழகிட்டு இருக்கிறது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்றதுனாலதான். இத போற ஆஷா, இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல அர்ஜுன்? ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு இருக்க. நீ நினைச்ச உன் கூட கமிட் ஆகுறதுக்கும் நீ வேணான்னு சொன்னா உனக்கு பாய் சொல்லிட்டு போறதுக்கும் நான் ஒன்னும் உன் கூட டைம் பாஸ்க்கு பழகல. என் கண்ணை பார்த்து சொல்ல அர்ஜுன், நீ என்ன உண்மையா லவ் பண்ணல? இத பாராஷா, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தமா கௌத்தமானு என்னால பண்ண முடியாது. என் ஒய்ஃப் சத்யாக்கு என் மேல 100% டவுட் வந்துருச்சு. வரட்டும் அர்ஜுன், அது ஒரு விதத்துல நல்லது தானே.
அந்த ரீசனை வச்சே ஈஸியா உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும்ல. உனக்கும் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் குழந்தை இல்ல. இதை எத்தனை தடவை நீ என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்க? அது உனக்கு தெரியலையா அர்ஜுன்? அவ பேருக்கு தான் உனக்கு ஒய்ஃப். ஆனா உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தது நான் தான் அர்ஜுன். அதனால ஃபர்ஸ்ட் நீ அவளை டைவர்ஸ் பண்ணிடு. ஆஷா, எனக்கு புரியல. என் ஃபேமிலி பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, என் ஒய்ஃபோட கையில கால விழுந்து நான் அவளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். அவ மட்டும் நினைச்சிருந்தான் வை, நேரா என் அப்பாட்டையோ சித்தப்பாட்டையோ போய் உடைச்சிருந்தான் வை, இந்த பிரச்சனை பெருசா இருக்கும். கண்டிப்பா என் ஃபேமிலில என் சித்தப்பாவும் அப்பாவும் 2 பேரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுப்பாங்க. ஆஷா, நீ சொல்ற மாதிரி எனக்கு அவளுக்கு நடுவுல டிவோர்ஸ் வாங்குறதுல ஏதோ கடையில போய் சாக்லேட் வாங்குற மாதிரி விளையாட்டான விஷயம் எல்லாம் கிடையாது. இப்போதைக்கு மட்டும் இல்ல ஆஷா, எப்பவுமே என்னால சத்யாவை டிவோர்ஸ் பண்ண முடியாது. சோ ஃபைனலா இப்ப என்ன சொல்ல வர அர்ஜுன்? ஆஷா, இப்ப நான் உன்னை பாக்குறேன் பாரு, இதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமே நீ என்னோட லைஃப்ல வராத, நானும் உன்னோட லைஃப்ல வரமாட்டேன். உனக்கு எனக்கு நடுவுல இந்த மேரேஜ் லைஃப்ல செட்டே ஆகாது. நீ போய் உன்னுடைய வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பாக்குறேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. குட் பை. நீயும் நானும் எவ்வளவு அழகா சந்தோஷமா இருந்தோம். ஆனா இந்த சந்தோஷத்துக்கு இடையில உன்னோட ஒய்ஃப் ஒருத்தி மட்டும்தான். அந்த ஒருத்தியால மட்டும்தான் இவ்ளோ ப்ராப்ளமே. விடு, அவளை நான் என்ன பண்ணணும்னு பாத்துக்கிறேன். துர்கா, கொஞ்சம் நில்லு. இப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருமா? வேற என்ன பண்ண சொல்ற? இந்த வீட்ல 2 விஷயம் மட்டும்தான் நான் நினைச்ச மாதிரி பண்ண முடியும். ஒண்ணு அமைதியா இருக்கிறது, இன்னொன்னு அழுறது. இது 2 தவிர வேற எதுவுமே என்னால பண்ண முடியாது. நான் என்ன பண்ணனு என் மேல நீ இவ்ளோ கோவப்படுற? எல்லாத்துக்கும் என்னோட மனசாட்சி இடம் கொடுக்காது. என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்பேன். எல்லாத்துக்கும் உண்மையா இருந்ததால தானே இப்ப நான் இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ற எல்லாத்தையும் நீ அப்படியே கேக்குறது இல்லையே. பாக்குற பழகுறத தவிர நம்புறது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா நீ எல்லாத்தையும் அப்படியே முழுசா நம்புற. ஒருத்தவங்க வெளியில சிரிச்சு பேசுறத வச்சு அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். ஆனா நீ ஒவ்வொரு முறையும் அததான் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப கூட பாரு, நான் உனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட்டா இருந்தோம், நீ எந்த முடிவுமே உறுதியா எடுக்க மாட்ட. இல்ல, இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் அதுல உறுதியாவும் இருக்கேன். முதல்ல அது என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ முடிவு எடுத்திருக்கியா இல்ல குழப்பத்துல இருக்கியான்னு நான் சொல்றேன். சின்னையா கேஸ் விஷயமா ஊருக்கு போயிருக்காரு. அவரு திரும்பி வரும்போது நான் இந்த வீட்ல இருந்தா அது ரொம்ப தப்பாயிடும். இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, சின்னையாவுக்கு என்ன பிடிச்சிருந்தா போதுங்கிற நம்பிக்கையில இருந்தேன். ஆனா எப்போ அவருக்கே என்ன பிடிக்காம அவரே என்ன இவ்வளவு தூரம் வெறுக்க ஆரம்பிச்சாரோ, அதுக்கப்புறமும் நான் இந்த வீட்ல இருக்கிறது நல்லா இருக்காது. ஏற்கனவே சின்னையா என்ன பார்த்து நீ எங்க அம்மா பெரியம்மா சொன்ன மாதிரி நீ டிராமா போடுறவ, வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுதான் இன்னும் நீ இங்க இருக்கன்னு சொல்லி என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் நான் இங்கே இருந்தா அதான் அதான் இனிமே அது தப்பா போயிடும். இப்போவாவது உனக்கு புத்தி வந்ததே. சரி, திரும்பி ஊருக்கு போறதுக்கான வழியை பாரு.
உனக்கே பிரசவம் உன் மருமக பார்த்தாலும் அவளுக்கு பிரசவம் நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம கையில இல்லை. அது வம்சாவளியோட கர்மால என்ன எழுதி இருக்கோ, என்ன நடந்திருக்கோ அதுக்கான பலன்தான் கிடைக்கும். ஐயோ அக்கா, மெல்லமாக்கா, என்ன ஆச்சு? இந்த அளவுக்கு பொறையேறுதுன்னா உங்களை நல்லா யாரோ திட்டுறாங்க, இல்லனா நீங்க ஆழமா யோசிச்சிருக்கீங்க. ஆமாடி, நீ சொல்ற மாதிரி கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் சத்யா விஷயத்தை பத்தி அந்த அகோரி சொன்னதும் கோகிலா சொன்னதும் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. காதலியே ஒலிக்குது. அதை நினைச்சு என் மனசெல்லாம் பதபதைக்குது. நிம்மதியே போச்சுடி. துர்காவை அடிச்சு துரத்த நாம பிளான் பண்ண மாதிரி 2-3 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாதப்பவே அந்த சத்யாவையும் பிளான் போட்டு அடிச்சு துரத்தி இருக்கணும். அக்கா, நீங்க சொல்றது வாஸ்தவமா இருந்தாலும் அது எப்படிக்கா முடியும்? கோயில்ல பிரசாதம் வாங்கி தின்னுக்கிட்டு குழப்பு ஓட்டிட்டு இருந்த துர்காவும் நம்ம சத்யா ஒன்னா ஆயிட முடியுமா? அந்த துர்காவை அடிச்சு போட்டாலும் சரி, கொன்னு போட்டாலும் சரி, யாரு என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு ஒரு நாதி இல்ல. ஏன்னா அவ அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதைக்கா. ஆனா நம்ம சத்யா அப்படி இல்லையே. அவ படிச்ச ஒரு டாக்டர், நல்ல கௌரவமான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவ. அப்படி இருக்கிறவள நம்ம எப்படிக்கா வீட்டை விட்டு துரத்த முடியும்? அக்கா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் எதுவுமே பேசாம எதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? இல்லடி, இப்ப என் கண்ணு முன்னாடி அர்ஜுனுக்கு இன்னொரு கல்யாணமாகி வர மாதிரியும் அவனுக்கு நான் ஆரத்தி எடுக்கிற மாதிரியும் யோசிச்சு பார்த்தேன். சந்தோஷத்துல அப்படியே வாயடிச்சு போய் நின்னுட்டேன். சத்யா, சொல்லுங்க. என்னது இது? எதுக்கு திடீர்னு கிஃப்ட் எல்லாம்? என்ன சத்யா அப்படி கேக்குற? இன்னைக்கு நம்மளோட 8th இயர் ஆனிவர்சரி, மறந்துட்டியா? ஓ, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சத்யா, நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட பழச எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னல. ப்ளீஸ் சத்யா, என்ன நம்பு. நான் இனிமே உனக்கு பிடிக்காத எதையுமே பண்ண மாட்டேன். நீ ஹர்ட் ஆகுற மாதிரி நான் சத்தியமா நடந்துக்கவே மாட்டேன். நான் உங்களை நம்பலாமா? இனி என்னோட பழைய அர்ஜுனா, எனக்கான அர்ஜுனா மட்டும் இருப்பீங்களா? நீ வேணா பாரு, உனக்கு பண்ணி கொடுத்த வேர்டிங்ஸை காப்பாத்துவேன். இது ஓ மேல ப்ராமிஸ். சத்யா, இந்த வாங்கிக்க சத்யா. தேங்க்யூங்க. சரி, உனக்கு இப்ப இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என் கூட வா. எங்கங்க? அட, இத வச்சுட்டு வா. வா, அங்க பாரு. என்ன அர்ஜுன், இதெல்லாம் புதுசா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இல்லையே. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச அர்ஜுனா உன்னோட அர்ஜுனா இருப்பேன்னு. அதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. வா போலாம், வா.
ஓடி வா, கேக் வெட்டலாம். இந்த வீட்ல இன்னும் என்னென்ன கன்றாவி எல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டியிருக்கும்னு எனக்கு தெரியல. மூத்த மருமகன்னு இவ என்னைக்கு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே இந்த வீட்ல பாதி நிம்மதி போயிடுச்சு. குழந்தைங்கள பெத்து வளர்த்து அந்த பிள்ளைங்களோட பிறந்த நாள்ல கொண்டாடுறதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி இதோட 8 வருஷம் ஆச்சு. இவ ஏதோ சாதிச்சு கிழிச்ச மாதிரி இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் கேக் வெட்டுறா. இந்த ஜமீன் பரம்பரைக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க துப்பில்ல. இவளுக்கெல்லாம் கல்யாண நாள் ஒரு கேடா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்க்கா. சும்மா ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சான். வயித்துல ஒரு புழுப்பூச்சி உண்டாகாதப்பவே இவ இவ்ளோ பமாத்து காட்டுறா. இவ மட்டும் ஜமீனுக்கு ஏதாவது ஒரு வாரிசை பெத்து கொடுத்திருந்தா ஒவ்வொரு திமிரெடுத்து ஆடி இருப்பாக்கா. ஜமீனுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துட்டு திமிர் எடுத்து ஆடினாலும் தப்பு இல்லடி. ஆனா அதை பண்ணாம 8 வருஷமா குழந்தை இல்லங்கிற உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாம நடு சபையில எப்படி பல்ல காட்டிட்டு நிக்கிறா பாரு. ஏங்க இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. இந்த கிஃப்ட் கொடுக்கற கரும கஞ்சாவிலாம் நீங்களே பாத்துக்கோங்க. என்ன கொஞ்சம் ஆளை விட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரேன். ஃபேமிலியில நிக்கிறப்ப நீ மட்டும் தனியா போய் ரெஸ்ட் எடுக்கிறன்னு சொன்னா அது நல்லா இருக்காது வீணா. சும்மா ஃபார்மாலிட்டிக்காவது நீ அவங்களுக்கு விஷ் பண்ணிடு, அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடு. அதானே பார்த்தேன். இந்த குடும்பத்தையும் திருத்த முடியாது, உங்களையும் திருத்த முடியாது. எவ்வளவு பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கியூல நின்னாங்க. அவங்க எல்லாரையும் வேணாம்னு சொல்லிட்டு உங்களை போய் கல்யாணம் பண்ணல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இந்த வீட்ல இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நான் அனுபவிக்க போறணும். அப்போ ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நாங்களும் உன்னை எத்தனை வருஷம் தான் ஆசீர்வாதம் பண்றது? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க துப்பு இல்லாத நீ எல்லாம் நல்லாவே இருக்க கூடாது. உன்னை இத்தனை வருஷமா இந்த வீட்ல வச்சிருக்கிற நாங்க தான் எங்க புத்தியை எதுலயாவது அடிச்சுக்கணும். இதுதான் உனக்கு கடைசி கல்யாண நாள். சீக்கிரமே உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான வேலையை நான் பாக்குறேன். நல்லா இருங்க. தேங்க்ஸ்ப்பா. அர்ஜுன், அப்பா சித்தப்பா கிட்டயும் சித்தி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. சரிப்பா. தேங்க்யூ. 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 அதானே பார்த்தேன். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. என் போனு உனக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன். ஹலோ மேடம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றோம். ஒரு அவசரமான பிரசவ கேஸ். கொஞ்சம் உடனே வர முடியுமா? நான் உடனே வரேன். என்னமாச்சு? என்னாச்சு? எங்க அத்தை மாமா ஒரு எமர்ஜென்சி கேஸ். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு. நான் உடனே கிளம்பணும். முதல்ல அதாம்மா முக்கியம். போய் பாரு. சரி மாமா. எங்க நான் கிளம்புறேன். போயிட்டு வா சத்யா. போ, போயிட்டு வா. இந்த உலகத்துல எனக்குன்னு உண்மையா இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என்னோட கௌரி பாப்பா மட்டும்தான். எல்லாரும் ஏதேதோ ஒரு தேவைக்காக தான் எல்லார்கிட்டயும் பழகுறாங்க. கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உண்மையான துணை தேவைப்படுது. சில கஷ்டங்கள் வரப்பதான் நமக்கு ஒண்ணுனா யாரு துடிச்சு போறா, யாரு வராங்கன்றது தெரியுது. எனக்கு ஒண்ணுனா வருது என்னோட கௌரி பாப்பா மட்டும்தான். இன்னைக்கு அவகிட்ட சொல்லிட்டு இன்னும் 2-3 நாள
நான் ஊருக்கு கிளம்பி போக வேண்டியதான். அண்ணா, நான் ஒரு ஃபோன் பேசிக்கிறேன். பேசுங்கம்மா. அண்ணா, நான் துர்கா பேசுறேன். துர்காவா? எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனா. கௌரி பாப்பா எப்படி இருக்கா? கௌரி, துர்கா கிட்ட இருந்து போன். துர்கா, கௌரி பாப்பா எப்படி இருக்க? இப்பதான் உனக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சா? நீ ஊருக்கு கிளம்பும் போதே நானும் உன் கூட வரேன்னு சொன்னல, அதனால்தான் எனக்கு மேல கோவம். நீ தானே அன்னைக்கு சொன்ன நம்ம ஊரு கோவில்ல காப்பு கட்ட போறாங்கன்னு. அதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் மட்டும் கிளம்பி உன்னை பார்க்க வரேன். சரி துர்கா, நான் யோசிச்சு சொல்றேன். போனை வச்சிடுறேன். ஹலோ, நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் ரீச் ஆயிடுவேன். மேடம் மேடம், அந்த லேடிக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாவே வாங்க. சரி, ஓகே சிஸ்டர், பாத்துக்கோங்க, நான் வரேன். ஓகே மேடம். குறுக்க வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எப்படி போறதா? இருக்க உன் மனசுல என்னையும் அர்ஜுனையும் பிரிக்க பாக்குறியா? அது மட்டும் கனவுல கூட நடக்காது. நான் சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். முதல்ல நீ யாரு? நான் யாரா? உனக்கு வேணா நான் யாரோவா இருக்கலாம். ஆனா போய் என் அர்ஜுன் கிட்ட கேட்டு பாரு, நான் தான் அவன் உயிர்னு சொல்லுவான். நீ பேசுறத பாக்கும்போது எனக்கு உன் மேல கோவம்லாம் வரல, பாவமா தான் இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. நீ வேணா அவர் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா அவர் சந்தோஷமா இருந்தது, அன்பா இருந்தது எல்லாமே ஏன் கூட தான். அதுக்கு நான் உனக்கு எவ்வளவு ப்ரூஃப் வேணா கொடுக்கறேன். மரியாதையா அர்ஜுன் லைஃபை விட்டு போயிடு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு, உன்னோட அப்பா அம்மா பல கனவுகளோட இருப்பாங்க. இப்படி ஆர்வ கோளாறுல உன் லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத. ஸ்பாயில் ஆக போறது என்னோட லைஃப் கிடையாது, உன்னோட லைஃப் தான். அர்ஜுன் என் கழுத்துல தாலி மட்டும் தான்மா கட்டல, மத்தபடி நானும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ என்னமோ பெருசா பேசுற. என்னோட பர்த்டேக்கு அர்ஜுன் ரிங் ஒன்னு பிரசன்ட் பண்ணிருக்காரு. அப்படின்னா அவர் என் மேல எவ்வளவு பைத்தியமா இருப்பாருன்னு நீயே யோசிச்சு பாரு. பைத்தியம் அவர் இல்ல, அவர் ஃப்ரெண்ட்லியா பண்ண எல்லாத்தையும் நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எந்த சிச்சுவேஷன்ல அவர் உனக்கு இந்த ரிங்க கொடுத்தாருன்றத அவர் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். நீ அந்த கையில போட்டுட்டு இருக்க ரிங்ல நான் தான் இருக்கேன். என்ன புரியலையா? அது எங்க அப்பா கிட்ட சொல்லி அர்ஜுன நினைச்சு எனக்காக ஸ்பெஷலா பண்ண டைமண்ட் ரிங். அர்ஜுன் கிட்ட கிஃப்ட் வாங்குறதுக்கு பணம் இல்லந்தா என்னோட ரிங்க எடுத்துட்டு வந்து உனக்கு போட்டு விட்டுருக்காரு. அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அர்ஜுனுக்கும் உனக்கும் எத்தனை நாள் பழக்கம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்துல என்னோட புருஷன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீன்னு இல்ல, என்ன படைச்ச அந்த கடவுளே வந்து என் அர்ஜுனை பத்தி தப்பா சொன்னாலும்
நான் நம்ப மாட்டேன். எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல இருக்க ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ப பத்தி ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இப்ப கூட நான் உன்னை மதிச்சு இவ்ளோ தூரம் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீ அர்ஜுனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால மட்டும்தான். சரிதான், இவ்ளோ தூரம் பேசுறியே. உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த 8 வருஷத்துல உன்னால அர்ஜுன் எத்தனை தடவை ஃபெயில் பண்ணிருப்பாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னால ஒரு வாரிசை கூட பெத்து கொடுக்க முடியலன்னு அவர் சொல்லி எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருன்னு தெரியுமா? ஏய், நீ ஒரு லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நான் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். இத்தனை நாள் போனா போதுன்னு நான் உன்னை பாவம் பார்த்தேன். ஆனா இதுக்கு மேல என்னாலையும் பொறுமையா இருக்க முடியாது. அர்ஜுன் எனக்கு மட்டும்தான். 8 வருஷம் ஆகியும் ஒரு வாரிசை கூட பெத்து கொடுக்க முடியாத உனக்கு எல்லாம் எதுக்கு புருஷன்? இது வரைக்கும் நடக்கல. இதுக்கப்புறம் உன்னால அர்ஜுனுக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியும் நீ நம்புறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இங்க பாரு, நான் இப்ப வரைக்கும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உன்ன மாதிரி லோக்கலாலாம் என்னால பேச முடியாது. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இனிமே என் ஹஸ்பண்ட் அர்ஜுன் உன்னை பார்க்க வர மாட்டாரு, உன்கிட்ட பேச மாட்டாரு. நீ போன் அவருக்கு பண்ணாலும் உனக்கு எந்தவித ரெஸ்பான்ஸும் அவர் பண்ண மாட்டாரு. அதனால இன்னையோட என் புருஷனை மறந்துட்டு உனக்குன்னு ஆண்டவன் ஒரு அழகான வாழ்க்கையை கொடுப்பான். அதனால உன் அப்பா அம்மா சொல்ற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஜோக்கு இதுதான். இனி நான் இருக்க பக்கம் அர்ஜுன் தலை வச்சு கூட படுக்க மாட்டார்னு சொல்றியா? வெயிட் பண்ணு, இப்பவே உன் கண் முன்னாடியே நான் அவரை வர வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, அவருக்கு ஏன் பின்னாடி சுத்துறது தான் விருப்பம்னு, இந்த உலகத்துல அவருக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும்னு நீ ஒத்துக்கிறியா? நான் ஃபோன் போட்டு எடுக்கலன்னா அவன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி என்னை அவாய்ட் பண்றான். ஆனா இவ முன்னாடி நான் தோத்து போயிடக்கூடாது. ஃபோன் பண்றது ஒரு தடவை கூட அட்டெண்ட் பண்ணி உன்னால பேச முடியாதா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்.
பாக்குற அர்ஜுன். நான் செத்து போயிடட்டுமா? எப்ப நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போனியோ அப்பவே எனக்கு இந்த உலகத்துல உயிர் வாழ விருப்பம் இல்ல அர்ஜுன். உன் கூட சேர்ந்து வாழதான் முடியல. அதான் உன் கையாலேயே சாகணும்னு நான் உன்னை இங்க வர சொன்னேன். என்ன கொன்னுடு அர்ஜுன், கொன்னுடு. நீயே கொன்னுடு என்ன. கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு. எல்லா விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு என்னால பண்ண முடியாது ஆஷா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன் இப்படி எல்லாம் செத்து போயிரும் என்ன பயமுறுத்துற ஆஷா? இங்க பார், இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்க கூடாது. சத்யா, இல்ல. சத்யா, சத்யா. அட பாவி, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என் நம்பிக்கையும் வாழ்க்கையும் இப்படி நாசம் பண்ணிட்டியே. சத்யா, என்ன நல்லா ஏமாத்திட்டல்ல. இல்ல சத்யா. வாய் மூடு. இனி நமக்குள்ள எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இத்தனை வருஷமா நான் உன் மேல எவ்வளவு கண்மூடித்தனமா பைத்தியக்காரி மாதிரி நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் இப்படி சுக்கு நூறா உடைச்சு என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்கல்ல. இல்ல சத்யா, சத்யா என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல விடு சத்யா. நான் இங்க எதுக்காக வந்தேனா? அடிச்சு வாய மூடுங்க. ஒரு பொய்ய மறைக்க இன்னும் எத்தனை பொய் சொல்ல போறீங்க? இல்ல இல்ல சத்யா. இனிமே ஏதாவது உண்மை சொன்னா கூட அதுவும் எனக்கு பொய் மாதிரி தான் தெரியும். ஐயோ சத்யா, என்ன சொல்ல விடு சத்யா. இதுவரை உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சு அர்ஜுன். சத்யா, சத்யா. இல்லம்மா. அவ என்கிட்ட சொன்னப்ப கூட நான் நம்பாம சண்டை போட்டேன். என் புருஷன் அப்படி பண்ண மாட்டாரு, அவரு அப்படிப்பட்டவர் இல்ல, அவரை படைச்ச கடவுளே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு நான் அவகிட்ட சொன்னேன். அதுக்கு அவ என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னா? அர்ஜுனுக்கு நீ வேணா தாலி கட்டின பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா அவருக்கு வேணுங்கிற சந்தோஷம் எல்லாத்தையும் நான் தான் கொடுக்கிறேன்னு என்கிட்ட சொல்றான். அதனால நான் கூப்பிட்டா அர்ஜுன் கிளம்பி வருவான். இவ அவ்வளவு தூரம் உறுதியா சொன்னான். ஆனா நான் அப்ப கூட நம்பல அர்ஜுன். ஏன்னா என்னோட அர்ஜுன் அன்னைக்கு எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம், இனிமே நான் இவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நம்பரை கூட பிளாக் பண்ணிட்டேன்னு அன்னைக்கு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்கல்ல. அதே இந்த பைத்தியக்காரி அப்படியே நம்பல. இப்பதானே தெரியுது நீங்க என் மேல பண்ணது சத்தியம்லாம் பாசத்துல இல்ல, போய் சத்தியம் பண்ணிருக்கீங்கன்னு. இவ போய் சேர்ந்தா கூட நம்ம நிம்மதியா இருக்கலாம் நினைச்சுதானே என் மேல சத்தியம் பண்ணீங்க. அவ சொன்ன மாதிரி அவ ஜெயிச்சுட்டா. ஆனா 8 வருஷம் நான் உங்க பொண்டாட்டியா இருந்து இப்படி தோத்து போய் நிக்கிறேனே அர்ஜுன், இப்படி தோத்து போய் நிக்கிறேனே. ஐயோ, இப்படி தோத்து போய் நிக்கிறேன். சத்யா, உன் கையால என்ன தொடாத. அதுக்கான அருகதையை நீ இழந்துட்ட. இங்க பாரு, உன் கைய மேல படுதுன்னு அதை நினைச்சு பார்க்கும் போதே அது அருவருப்பா இருக்கு. நான் ஏமாந்துட்டேன். எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருந்தேன்னா என் வாழ்க்கை விஷயத்துல உன்னை நம்பி முழுசா ஏமாந்துட்டேன். இல்ல 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 சத்யா, வாய மூடு. என் வாழ்க்கைய நான் தொலைச்சிட்டேன். நான் படிச்ச முட்டாள். உங்க மேல நான் உயிரே வச்சிருந்ததுக்கு என்னைய நான் அடிச்சுக்கணும். இனிமே என் முகத்திலேயே முழிக்காத சத்யா. ப்ளீஸ் சத்யா.
அர்ஜுன் ஏய், அர்ஜுன் நான் சொல்றத கேளு அர்ஜுன் சத்யா 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 ப்ளீஸ் சத்யா ஒரு நிமிஷம் நில்லு சத்யா நான் சொல்றத கேளு சத்யா ப்ளீஸ் சத்யா தயவு செஞ்சு அவசரப்படாத இங்க என்ன நடந்துச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சத்யா அது வரைக்கும் நீயே ஒரு முடிவுக்கு வராத ப்ளீஸ் சத்யா என்ன கொஞ்சம் பேச விட ப்ளீஸ் இங்க நடந்தது எதுவுமே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஐயா சாமி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் போங்க போய் அவளை கட்டிப்பிடிச்சு நெல்லுங்க சத்யா. நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புறதுக்கு நான் ஒன்னும் பழைய சத்யா இல்ல அர்ஜுன் சத்யா 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 அவ்வளவுதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொன்னுட்டீங்களே இல்ல சத்யா சத்யா எதுவும் பேச வேண்டாம் அர்ஜுன் இல்ல சத்யா அது வந்து இனி நீங்க எது பேசுறதா இருந்தாலும் நேரா சித்தப்பா ஏய், கிட்ட சத்யா பேசிக்கோங்க சத்யா 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 எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் அதெல்லாம் வேண்டாம் சத்யா பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி ஒரே அடியா முடிச்சிடலாம் சத்யா சத்யா இனிமே உங்க கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது ஒரு சின்ன கீரல் கூட விழாத ஒரு கண்ணாடி மாதிரி நான் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் அர்ஜுன் ஆனா அதை எல்லாத்தையும் அப்படியே சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க அர்ஜுன் இதான் நான் உங்க முகத்தை பாக்குறது கடைசியா இருக்கும் இனிமே நான் உங்க மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன் சத்யா 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 ப்ளீஸ் சத்யா ப்ளீஸ் சத்யா வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இத போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை பெருசாயிரும் சத்யா நம்ம குடும்பமே ரெண்டா உடைஞ்சிரும் இங்க பாரு நம்மள சுத்தி இருக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க இங்க பாரு சத்யா நான் சொல்றத கேளு நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி கேளு ப்ளீஸ் 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 சத்யா சத்யா நீ சத்யா சொல்றது எதுவும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல சத்யா 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 நான் சொல்றத கேளு சத்யா 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 ப்ளீஸ் சத்யா சத்யா போகாத சத்யா 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு சத்யா 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 கிளாஸ் இருக்கு சத்யா சத்யா நான் சொல்றத கேளு சத்யா சத்யா ப்ளீஸ் சத்யா 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 ஆவுடையப்பன் ஐயா முதல் முறையா என் கூட சென்னை வந்திரியான்னு கேட்கும் போதே என்னோட கௌரி அதெல்லாம் துர்கா வரமாட்டா அவளுக்கு நானும் எனக்கு அவளுன்னு நாங்க 2 பேரும் இதே ஊர்லயே இருப்போம்னு சொன்னா நான் கூட அப்போ கௌரி பாப்பா என்ன இப்படி சொல்றான்னு மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொன்றத்தையும் யோசிச்சு பாக்குறப்ப இப்ப என்ன சுத்தி நடக்கிறதையும் அன்னைக்கு என் கௌரி பாப்பா சொன்ன முடிவுதான் சரின்னு இப்ப தோணுது இனிமே இந்த ஊர்ல என்னால இருக்க முடியாது எவ்வளவு சீக்கிரம் என் கௌரி பாப்பா கிட்ட என்னால போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கிளம்பிட வேண்டியதான் சத்யாக்கா கார் மாதிரி இருக்கு ஏன் இவ்வளவு வேகமா வராங்க சத்யாக்கா அக்கா 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 ஐயோ அக்கா அக்கா எழுந்திருங்கக்கா அக்கா என்னாச்சு உங்களுக்கு அக்கா எழுந்திருங்கக்கா அக்கா அக்கா
என்னாச்சுக்கா உங்களுக்கு? என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா கார்ல வந்தீங்க? அக்கா என்னக்கா ஆச்சு? கார் முட்டதும் இறங்கி வந்து மயங்கி விழுந்துட்டீங்க. காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லாம் போச்சு துர்கா, என் வாழ்க்கையே போச்சு. இப்ப வரைக்கும் என்னோட வாழ்க்கையில அர்ஜுன் மட்டும் போதும்னு இருந்தேன். அதை தாண்டி வேற எதையுமே நான் எதிர்பார்க்கல. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 8 வருஷம் ஆச்சு. ஆனா குழந்தை இல்லைன்னு நான் வருத்தப்படாத நாளே இல்லை. இந்த உலகத்துல என்னோட ஆசை எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னது துர்கா. அதுல பாதி கூட எதுவுமே எனக்கு நடக்கல. அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? நீங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற நான் என்ன பேசுறது துர்கா? 1000 பேருக்கு நான் பிரசவம் பார்த்திருக்கேன். ஆனா இது வரைக்கும் குழந்தைய என் வயித்துல சுமக்கிற கொடுப்பனைய அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. என் வாழ்க்கை முழுக்க அர்ஜுனை சுத்தி மட்டுமே இருந்துச்சு. இப்ப அது எல்லாமே தப்பாயிடுச்சு. அக்கா அக்கா பாத்துக்கா. அக்கா எங்க போறீங்க? என்ன விடு துர்கா. என்னக்கா என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லாம நீங்க இப்படி அழுத்துட்டே போறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீ வீட்டுக்கு போ துர்கா, நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். நீ போ. ஐயோ அக்கா அக்கா என்னங்கா? சரி நீ போ. ஹலோ ஹலோ, ஆவடியப்பன் சாருங்களா? ஆமா சார், R2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் பேசுறேன். திரிசூல மலையடிவாரத்து பக்கத்துல ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போதைக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது செத்து போனது உங்க வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. அதனால நீங்க நேர்ல வந்து பார்த்து உங்க வீட்டு பொண்ணா இல்லையான்னு அடையாளம் பார்த்து சொன்னீங்கன்னா ஃபர்தரா நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க வந்து பாத்துருங்க. நான் வச்சிடுறேன். ஹலோ ஹலோ அண்ணா, என்னன்னாச்சு? ஆவடியப்பன் சார், நீங்க மட்டும் வாங்க. மற்றவங்களாம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓபன் பண்ண சொல்லுங்க சார். இங்க வாங்க, இதை ஓபன் பண்ணுங்க.
சொல்லுங்க மிஸ்டர் ராவுடியப்பன், இறந்து கிடக்கிறது உங்க வீட்டு பொண்ணா? ஆமாங்க, எங்க வீட்டு மருமக சத்யா தாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? சத்யாவுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? சார், என் மூத்த மருமக சத்யா இருக்கிற இடம் கூட தெரியாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான். ரொம்ப அமைதியான வெள்ளந்தியான பொண்ணு சார் அவ. ஏங்க, வெள்ளந்தி பொண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா இந்த பொண்ணோட முகம் இப்படி செதஞ்சிருக்கிறத பார்க்கும்போது ஏதோ வன்மத்தோடையும் காத்திருந்து பழி வாங்கணும்னு ஏதோ வெறியோட பண்ண மாதிரில தெரியுது. சார், எனக்கு எதிரிங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சத்யாவுக்கு எப்படி சார் எதிரிங்க இருப்பாங்க? என்ன மிஸ்டர் ராவுடியப்பன், நீங்க ரொம்ப விவரம் தெரிஞ்சவர்னு நான் உங்களை பெருமையா நினைச்சிட்டு இருந்தா, நீங்க என்னடானா உலகமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தாதான் ரொம்ப வெள்ளந்தி மாதிரி இருக்கு. இங்க பாருங்க ஆவுடை, ஒரு ஆம்பளைய ஒருத்தன் கொலை பண்றானா அது கண்டிப்பா தொழில் போட்டியா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணை இப்படி கொடூரமா அதுவும் செதஞ்சி போற அளவுக்கு பண்ணிருக்கானா அது கண்டிப்பா தொழில் போட்டியா இருக்காது. அதையும் தாண்டி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தவங்க தான் உங்க மூத்த மருமகளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதனால எதிரிங்க திடீர்னு வெளியில இருந்தெல்லாம் புதுசா முளைச்சு வர மாட்டாங்க. நம்ம கூடவே, இன்னும் சொல்ல போனா நம்ம பக்கத்திலே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற தலைவலியில இப்பெல்லாம் அடிக்கடி நம்ம குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காலன் ஐயா சொன்ன மாதிரியும், அகிலா பார்த்துட்டு வந்த அகோரி சொன்ன மாதிரியும் நம்ம வீட்டுல உயிர் பலி நடந்துருச்சு. துர்கா வீட்டை விட்டு வெளியில போனதுனாலையும் சொன்ன நேரத்துல நரபலி கொடுக்காததுனாலையும் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இப்ப சத்யாவை இழந்துட்டுமே. சார், என்னாச்சு? ஆவுடையப்பன் சார் பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. யார் சார் அவங்க? இருந்தாலும் வீட்டில் இருக்கிற மற்றவங்கள விட நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகேவா அர்ஜுன்? நீங்களும் வரலாம். ஓகே சார். அர்ஜுன் பாரா. சத்யா, என்ன சத்யா, சத்யா, அம்மா, சத்யா இல்லைன்னு சொல்லுங்கம்மா. அம்மா, அம்மா. மிஸ்டர் ராவுடையப்பன் சார், நீங்க கிளம்பலாம். நாங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறோம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அப்போ பாடியை வாங்கிக்கோங்க. இப்போ நீங்க உங்க ஃபேமிலி எல்லாம் கிளம்புங்க. சத்யா, கிளம்புங்க. சத்யா, போங்கம்மா. சத்யா, தேவா, சத்யா, 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 அண்ணா, சத்யா, 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 நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐயோ, சம்பந்தி, சம்பந்தி, என்னாச்சு? சம்பந்தி, மாப்பிள்ள என்னாச்சு? சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்க கல்யாண நாளைக்கு வாழ்த்து சொல்ல ஓடோடி வந்தோம். ஆனா இப்படி ஆயிடுச்சு. மாப்பிள்ள,
எங்க பொண்ணு சத்யாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க. என்னாச்சு மாப்பிள்ள எங்க பொண்ணுக்கு? ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? சம்பந்தி, போலீஸ் என்ன சொல்றாங்க? அது எங்க பொண்ணுதானா? நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க சம்பந்தி, அவளை நாங்க பார்க்கலாமா? ஐயோ சொல்லுங்க சம்பந்தி, மனசு தாங்கல, சொல்லுங்க சம்பந்தி. அவங்க அப்பா அம்மா இப்படி அழறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. எனக்கு கூட தான் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா இப்ப நம்மள சுத்தி இப்ப நடக்கிற விஷயம் வேறையா இருக்கு. சம்பந்தி, எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. என் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? சொல்லுங்க மாப்பிள்ள. தெரியல மாமா, நீங்க எப்படி இது நடந்தது தெரியாம அழுதுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரிதான் மாமா நானும் இருக்கேன். சத்யாவுக்கு என்ன நடந்துச்சு, அவளுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு நானும் தெரியாம குழம்பி போயிருக்கேன் மாமா. சத்யா எப்படி செத்தா, அவளுக்கு என்ன ஆச்சு, எங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்க கல்யாண நாளுன்னு ஆசாசைய கிளம்பி வந்தா இப்படி வாய்க்கரிசி போட வச்சுட்டீங்க. என் பொண்ணு ஒரு டாக்டர், எத்தனை உசுரை காப்பாத்திருப்பா, ஒரு கடவுளுக்கு கூடவா எங்க புள்ளைய காப்பாத்தணும்னு தோணல. என் புள்ள போயிட்டாலே, என் தங்கம் போயிட்டாலே, எங்க குடும்பத்தோட கோலசாமி. எங்களுக்கு இருந்தது ஒரே பொண்ணு, எங்களை இப்படி தவிக்க விட்டு போயிட்டாளே. சம்பந்தி, நீங்க 2 பேரும் இப்படி அழாதீங்க. எங்களுக்கும் ஒண்ணுமே புரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் நிக்கிறோம். டே ஜனா, நீயாவது சம்பந்தி கிட்ட சொல்றா, சம்பந்தி அழ வேண்டான்னு. சம்பந்தி, மொத்த குடும்பமும் இப்ப அப்படியே உடைஞ்சு போய் உட்காந்துருக்கோம். பொண்டாட்டி மேல உயிரையே வச்சிருந்த அர்ஜுனுக்கு என்ன சொல்றது, எப்படி ஆறுதல் சொல்லி தேத்துறதுன்னு நாங்களே தெரியாம நொறுங்கி போயிருக்கோம். தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க சம்பந்தி. எப்படி சம்பந்தி ஆளாம இருக்க முடியும்? என் இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. பெத்தவங்க உயிரோட இருக்கும் போது புள்ள போயிட்டா எப்படி தாங்கிக்க முடியும்? சம்பந்தி, எங்களுக்கே ஒன்றும் புரியல. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இல்ல அவளே விழுந்துட்டாளா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? எங்க யாருக்குமே எந்த தகவலும் தெரியல. நாங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு உள்ளைய பெத்து கையில கொடுப்பான்னு நாங்க ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்க எல்லாரையும் தவிக்க விட்டு போயிட்டாளே. ஐயோ கடவுளே, என் குழந்தை வாய திறந்து சத்தமா கூட பேச மாட்டா. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருப்பா. அவளை நான் இந்த கோலத்திலயா பார்க்கணும்? இல்ல இல்ல, இது நாங்க சும்மா விட மாட்டோம். இதுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். ஆமா சம்பந்தி, நான் போய் கமிஷனர் ஆபீஸ்ல பேச போறேன். நியாயம் கிடைக்காம விட மாட்டேன் சம்பந்தி. நான் ஆல்ரெடி பேசிட்டேன். இந்த மாதிரி நேரத்துல நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். சம்பந்தி, தயவு செஞ்சு எங்களை தடுக்காதீங்க. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு கண்டிப்பா கமிஷனர் ஆபீஸ் போக தான் போறேன். என் பொண்ணு சத்யாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும். நான் செத்தாலும் பரவாயில்ல, உண்மை தெரியாம நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன் சம்பந்தி.
சத்யாவோட பாடியை நாங்க வாங்கிக்கலாமா? சத்யா எப்படி சார் இறந்தா? இது ஆக்சிடென்ட்டா? அவ கார் எதுக்கு அங்க போச்சு? இது எதுவுமே எங்களுக்கு தெரியல. சொல்லுங்க சார். எல்லாத்தையும் சொல்றேன் சார். இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. போஸ்ட்மார்ட்டமே இன்னும் முடியல. இப்போ நான் இங்க வந்திருக்கிற விஷயமே வேற. வேற என்ன விஷயம் சார்? எங்க வீட்டு பொண்ணு செத்து இருக்கா. அதுக்கு முதல்ல காரணம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நிறைஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரி நானு. என்கிட்ட நீங்க இதை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நடந்துச்சு? என்ன விஷயம்? சொல்றேன் மிஸ்டர் ராவுடையப்பன். அதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன். உங்க மருமக சத்யா சாதாரணமா சாகல. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், உங்க மருமக சத்யா சாதாரணமா சாகல. அதாவது இது கார் ஆக்சிடென்ட் இல்ல, யாரோ பண்ண இன்சிடென்ட். என்ன சொல்றீங்க? இது கொலையா? கொலையா? புரியலையா? சத்யா காரும் அங்க போகல, சத்யாவும் தற்கொலை பண்ணிக்கல. பிளான் பண்ணி கொலை பண்ணி பாடியை தூக்கி வீசியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? எங்க மருமகளை கொலை பண்ற அளவுக்கு யாருக்கு என்ன நோக்கம்? பாயிண்ட் மிஸ்டர் ராவுடே, அதை விசாரிக்க தானே நான் இங்க வந்திருக்கேன். சார், ஏற்கனவே மொத்த குடும்பமும் துக்கத்துல இருக்கோம். செத்து போனது எங்க வீட்டு மருமக சார். நீங்க எங்க வீட்டுக்கே வந்து குற்றவாளியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஜனா, போலீஸை எதிர்த்து பேசுறீங்களா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி மழையில முளைச்ச காளா மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த வீட்டோட மருமக சத்யாவை கொலை பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அந்த கொலையை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி, எதுவும் நடக்காத மாதிரி இருக்கிறது உங்க வீட்டில் இருக்கிறவங்க தான். அதுவும் ஆதாரத்தோட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சார், ஏற்கனவே எல்லாரும் எங்க வீட்டு மூத்த மருமகளை பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். பழசு எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பழி வாங்குறதுக்கு இந்த விஷயத்தை பகடக்காயா மாத்தாதீங்க. உங்க தம்பி தான் எது சொன்னாலும் புரியாத மாதிரி கத்திக்கிட்டு இருக்காருன்னா, எல்லாம் புரிஞ்ச நீங்க இப்படிலாம் பேசலாமா? உங்களெல்லாம் பழி வாங்கணும்னு நான் நினைச்சிருந்தா அதுக்கெல்லாம் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் ரொம்ப டீசென்டானவன். அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் நின்று பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆதாரமும் அரெஸ்ட் வாரண்ட்டும் இல்லாமல் இங்கே வந்து விசாரணை பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் கோர்ட்டில் தான் பேசணும். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த குற்றவாளியை நான் கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன். கான்ஸ்டபிள், அதை கொடுங்க. சார், சார், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். பண்ணிட்டியே. இந்த துர்காவை அன்னைக்கு இந்த வீட்டுக்கு விசாரணைக்கு வந்தப்போ
எப்படியோ கையில வெந்நீரை ஊத்தி காப்பாத்திட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க யார் நினைச்சாலும் அந்த கைக்கு விளங்க மாட்டறத தடுத்து நிறுத்தவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பத்தாததுக்கு என் கையில அரெஸ்ட் வாரண்ட்டும் இருக்கு. பண்ற எல்லா கேடி வேலையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து அழுதுகிட்டு நல்லவ மாதிரி நிக்கிறாளே உங்க வீட்டு மருமக இந்த துர்கா தான் குற்றவாளி. அத்தை, இத்தனை நாளா இவளை திமிரு பிடிச்சு அழுத்த கறின்னு நினைச்சா நம்ம நினைச்சதை விட பயங்கரமான கொலைகாரியா இருக்கா. நம்ம வீட்ல இருக்கிற 2 பெரிய மனுஷங்களும் இவளை தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல, இனி இவ தூக்குல தொங்குறத இவங்க பார்த்து கொண்டாடட்டும். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? அமைதியா இருக்கணும். இனிமே இங்க நான் மட்டும்தான் பேசுவேன். நிஷா, இவளை அரெஸ்ட் பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரி தர தர தரன்னு இழுத்துட்டு வா போ. நான் எதுவும் பண்ணல. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. என்ன விட்டுருங்க சார். ஏய், அதெல்லாம் உங்ககிட்டலாம் விலாவரியாலாம் சொல்ல முடியாது. நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. அங்க உண்மையை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாம் தானா வந்து. ப்ளீஸ் மாமா. ஆவடையப்பன், உங்க கண்ணு முன்னாடியே உங்க மருமக கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போலாம்ல. நாங்களும் ஊர் உலகத்துல எவ்வளவோ குடும்பங்களை பார்த்துருக்குறோம். ஆனா இப்படி ஒரு குடும்பத்தை இன்னைக்கு தான் பாக்குறேன். செத்து போனவ மூத்த மருமக, அவளை கொலை பண்ணது உன் சின்ன மருமக. சூப்பர் குடும்பம்டா சாமி. மா, வீட்டுக்கு வா. நான் எதுவும் பண்ணல மேடம். நான் சொல்றத கேளுங்க. நான் எதுவும் பண்ணல மாமா. சொல்லுங்க மாமா, நான் எதுவும் பண்ணல மாமா. மாமா, என்ன நம்புங்க மாமா. தெரியல. இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு மனசே சரியில்லை. துர்கா ஞாபகமாவே இருக்கு. என்னோட துர்காக்கு ஏதோ ஆபத்துன்னு என்னோட உள் மனசு சொல்லுது. மாசாணி அம்மா, என்னோட துர்காக்கு எந்த கஷ்டமும் வராம நீ தான் பாத்துக்கணும். கௌரிமா, கௌரிமா. சின்ராஸ் அண்ணே, என்ன ஆச்சு? கௌரிமா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. போன்ல அந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து எனக்கு கை காலே ஓடல கௌரிமா. அதான் நான் உன்னை பாக்குறதுக்காக இப்படி ஓடி வந்தேன் கௌரிமா. அண்ணே, முதல்ல பதட்டப்படாம நிதானமா உட்காருங்க. அதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்ல ஊர்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எனக்கும் ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் இல்ல கௌரிமா. பிரச்சனை உனக்கு தான் கௌரிமா.
பிரச்சனை எனக்கா? அது நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என் கூட தான் இருக்கு. வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைய பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொல்ல போற பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் அண்ணன் சின்ராசுக்காக நான் இப்ப அந்த பிரச்சனை என்னன்னு காது கொடுத்து கேக்குறேன். சொல்லுங்க. கௌரி, என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இப்படி தங்கிக்கிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் பதட்டப்படாம தைரியமா சொல்லுங்க. இல்ல கௌரிமா, எனக்கு ஒரு போன் வந்துச்சு. போன் அட்டன் பண்ணி நான் பேசினப்போ நம்ம துர்காவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டதா தகவல் வந்துச்சு கௌரிமா. அண்ணே, என்ன சொல்றீங்க அண்ணே? துர்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்காக துர்காவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? அரெஸ்ட் பண்ற அளவுக்கு துர்கா அப்படி என்ன தப்பு பண்ணா? எனக்கு தகவல் இப்பதான் வந்துச்சு. வந்த உடனே நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா நான் உன் வீட்டுக்கு தான் போனேன். நீ அங்க இல்ல. அதுக்கப்புறம் நான் அங்க எங்கன்னு உன்னை தேடி இங்க வந்து உன்னை பார்த்தேன். பதட்டத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல கௌரிமா. இந்த ஊர்ல அவ உன் கூட இருந்த வரைக்கும் மகாராணி மாதிரி இருந்துச்சு. உன் கூட அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம துர்காவுக்கு ஏன் அந்த ஆத்தா இப்படி சோதனை மேல சோதனை கொடுக்கறான்னு தெரியலையே. அண்ணே, போன்ல வேற என்ன சொன்னாங்க? துர்கா இப்ப எங்க இருக்கா? நான் இப்ப துர்கா கிட்ட பேச முடியுமா? துர்காவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். கௌரிமா, துர்கா கிட்ட போன்ல எல்லாம் பேச முடியாது. எதுவா இருந்தாலும் நேரா கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனா மட்டும்தான் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச முடியும். அப்பதான் நமக்கு முழுசா என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிய வரும் கௌரிமா. ராத்திரியோட ராத்திரியா நான் இப்பவே கிளம்புறேன். எனக்கு ஏற்கனவே காலையில இருந்து ஒரு மாதிரி துர்கா ஞாபகமாவே இருந்துச்சு. துர்காக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நான் இப்பவே கிளம்பினாதான் நாளைக்கு போய் நான் துர்காவை பார்க்க முடியும். கௌரிமா, கொஞ்சம் இருங்க, நானும் உங்க கூட வரேன். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறப்போ உங்களை மட்டும் தனியா அனுப்ப எனக்கு மனசு வரல. நீங்க வீட்டுக்கு போய் ரெடி ஆகுங்க. நானும் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வாங்க, வீடெல்லாம் பூட்டி சாவியெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. என்னோட மனசு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்பவுமே நம்மள அசிங்கப்படுத்தினவங்கள திருப்பி பழி வாங்கும் போது அதுல இருக்கிற போதையே வேற. உன்னையே இத்தனை நாளும் ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். எவ்வளவோ பிளான் எல்லாம் போட்டேன். ஆனா எதுவுமே செட் ஆகல. சரி, இனிமே இந்த துர்கா கௌரி எல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என் மனசை தேத்திக்கிட்டு நம்ம பொழப்ப பார்க்கலான்னு நான் என் வேலையை பார்த்தேன். ஆனா அந்த கடவுள் இருக்கானே, அழகா ஒரு ஸ்கெட்சை போட்டு உன்னை பழி வாங்க மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை பழி வாங்கறதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் உன்னை பிளான் பண்ணி தூக்கணும்னு நினைக்கிறப்ப ஏதோ ஒரு ரூபத்துல யாராவது வந்து தடுத்துடுறாங்க. ஆனா இந்த டைம் நீ என்கிட்ட அப்படியே தொக்கா வந்து மாட்டிக்கிட்ட. இனிமே யார் நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. ஏன்னா நீ மாட்டி இருக்கிற கேஸ் சாதாரண கேஸ் இல்ல துர்கா. கொலை கேஸ்ல வந்து மாட்டி இருக்கிற.
சார், நான் யாரையும் கொலை பண்ணல சார். நீங்க தப்பா நினைச்சு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த கொலை நான் பண்ணல சார். உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்க நல்லா விசாரிச்சு பார்த்தா தெரியும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். நான் கொலை பண்ணல. என்ன நம்புங்க சார். நான் கொலை பண்ணல. நீ கொலை பண்ணலையா? அந்த சத்யாவுடைய புருஷன் அர்ஜுன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக சத்யாவை போட்டு தள்ளினதே நீதான் எல்லாரும் சொல்றாங்க. எனக்கே கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஊர்ல இந்த துர்காவுக்கு நம்ம எவ்வளவோ பிராக்கெட் போட்டோம். ஆனா இந்த துர்கா நம்மளை கழட்டி விட்டுட்டு அந்த அர்ஜுன் பக்கம் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாலேன்னு அதெல்லாம் நினைச்சு நான் உன் மேல ரொம்ப கோவமா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டா எப்பவுமே நீ என் பக்கத்திலேயே இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, இப்ப சொல்லு, சத்யாவை எங்க வச்சு கொலை பண்ண? சார், உங்களுக்கெல்லாம் நாக்கு அழுகி போயிடும் சார். இன்னொரு வாட்டி இப்படி பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அந்த குடும்பத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது சத்யாக்கா மட்டும்தான். ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அப்படி ஒரு புண்ணியவதிய நான் எதுக்கு சார் கொலை பண்ண போறேன்? அவங்க இறந்து போயிட்டாங்கன்றது இப்ப வரைக்கும் என்னால ஏத்துக்கவே முடியல. அவங்க முகத்தை பார்க்கணும்னு என் மனசு தவிக்குது சார். நான் கொலை பண்ணல சார். அந்த வீட்டுல வச்சு உனக்கு சத்யாவை மட்டும் பிடிச்சிருந்தா பரவாயில்லையே. ஆனா சத்யாவுடைய புருஷன் அர்ஜுன் மேல ஆசைப்பட்டு அந்த அப்பாவி சத்யாவை போட்டு தள்ளிட்ட. இன்னொரு வார்த்தை இப்படி பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பாரு, உனக்கெல்லாம் கோவம் ஒண்ணு வருதா? இந்த பார், எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப வந்து சொல்லுவேண்டி. நீ அந்த அர்ஜுனும் தப்பா இருந்திருக்கீங்க. ஒன்னா பழகிருக்கீங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் புருஷன் உன்னை கண்டுக்காததுனால உன் புருஷனுடைய அண்ணன் கூடவே நீ ஒன்னா பழகி இருந்திருக்க. நீ ஒன்னா இருந்ததுனால இதுக்கு இடைஞ்சலா இருந்த சத்யாவை நீ பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்க. நீதான் சத்யாவை கொலை பண்ணிருக்கங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அதனாலதான் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். கையெடுமா. இப்படி பண்ணிட்டு இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்றேன்ல, இன்னொரு வாட்டி இப்படி பேசுன உன்னை நானே கொன்று விட. கையெடுமா. கான்ஸ்டபிள், உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து, அதுவும் இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சி, அதுவும் என்ன கொலை பண்ண போறேன்னு என்கிட்டயே சொல்றியா? இதுக்கப்புறம் உன்னை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. கான்ஸ்டபிள் நிஷா சார், இவளை இழுத்துட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஏய் வாடி. ஓடி சொல்றேன். ஓடி. விடுங்க. ஓடி உள்ள. என்ன பண்ற பாரு. சொல்றது கேட்க மாட்டேங்குது. அப்படியே மெதிச்சனா? எந்திரி. இங்க பாரு துர்கா, என்ன நல்லா பாரு. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே உன் அருமை தெரியல, உன் வேல்யூ தெரியல.
எப்போ உன்னை நான் அந்த கிராமத்தில் பார்த்தனோ அப்பவே என் மனசை உங்ககிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். அதனால மற்றவங்கக்கிட்ட போய் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத விட பேசாம என்னை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா நான் உன்னை சந்தோஷமா பார்த்துக்குவேன். நீயே என் கூட சந்தோஷமா இருக்கலாம். ஒருவேளை உனக்கு என்ன 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலனா சைட்ல என்ன வச்சுக்க. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட பேசலாமா? துர்கா, என்கிட்ட நீ இதெல்லாம் எதிர்பார்க்காத. இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டி எல்லாம் இதெல்லாம் என்ன பார்த்தா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும். சரி, அதெல்லாம் விடு. முதல்ல இந்த கொலைய நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கோ, எழுதி கொடுத்துரு. என் உயிரே போனாலும் நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். நான் இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன். நான் கனவுல கூட அப்படிலாம் நினைச்சதில்லை. இன்னும் சொல்ல போனா சத்யா அக்காவை நான் என்னோட அம்மா மாதிரி நினைச்சேன். ஏன் அக்காவை எப்படி நானே கொலை பண்ணுவேன்? நான் கொலை பண்ணதை ஒத்துக்கவே மாட்டேன். அதனாலதான் அக்கா புருஷனை அடையணும்னு நினைச்சியா? சார், மறுபடியும் அந்த வார்த்தையை திரும்ப சொன்னீங்க. இந்த துர்காவை நீங்க வேற மாதிரி பார்க்க வேண்டி வரும். வேற மாதிரினா வேற உன்னை எப்படி பார்க்க வேண்டியது வரும்? அதானே உனக்கும் அர்ஜுனுக்கும் ரகசிய உறவு இருக்கிறது உண்மைதானே? அதான் எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சிருச்சே. உன் புருஷன் உன்னை கவனிக்கல, அவனுக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல. உனக்கு இந்த கல்யாணமே வலுக்கட்டாயமா தானே பண்ணி வச்சாங்க. இவ்வளோ விஷயமும் உன்னை சுத்தி நடக்கிறப்ப இந்த வயசுல உன் மனசு அலப்பாய தானே செய்யும். அது தப்பு கிடையாது. ஆனா தப்பு பண்றத தடயமில்லாம பண்ணணும். ஆனா தடயத்தோட நீ பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்டல. நீயும் அர்ஜுனும் ஒன்னா இருக்கிறத சத்யா கையங்களவுமா பார்த்திருக்கா. உன்னை கூப்பிட்டும் கண்டிச்சிருக்கா. அதனாலதான் நீ சத்யாவை கொலை பண்ண. ஏய், யார பார்த்து மறுபடியும் என்னடா சொன்ன? ஏய், உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு இந்த சரவண பெருமாளுக்கு நல்லாவே தெரியும். நீ சித்ரா வா. தொலைச்சிருவேன். சம்பந்தி, நாங்க கிளம்புற சம்பந்தி. இதுக்கப்புறம் எங்களால இங்க இருக்க முடியாது. எங்க பொண்ணு எதுக்காக இறந்தா, என்ன காரணத்துக்காக இறந்தா எதுவுமே தெரியாம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை. ஒரு எறும்புக்கு கூட என் பொண்ணு துரோகம் நினைக்க மாட்டா. அவளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணி அவளை கொலை பண்ற அளவுக்கு அவ மேல யாருக்கு வெறுப்புன்னே தெரியல. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் சம்பந்தி. பெத்த வயிறு பத்தி எரியுது. கருவேப்புள்ள கொத்து மாதிரி எங்களுக்குன்னு இருந்தது ஒரே ஒரு புள்ள. இப்ப அதையும் நாங்க பறி கொடுத்துட்டு இருக்கோம். கல்யாண நாளுன்னு வாழ்த்திட்டு போலான்னு நாங்க வந்தா இப்படி ஒண்ணு நடக்கும்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவ சந்தோஷமா வாழ்றத ஆசாசியா பார்க்க வந்தோம். ஆனா இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டாலே. உலகத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு பெத்தவங்களுக்கும் வரக்கூடாது. எங்க பொண்ணு இல்லாத கவலையில எங்களால நிம்மதியா இருக்க முடியல. சம்பந்தி, ஊர்ல இருக்கிற மத்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எல்லாருக்குமே நான் போய் ஆறுதல் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு என் குடும்பத்துக்கு குலசாமியா இருந்த மூத்த மருமகளை இப்ப பறி கொடுத்துட்டு நான் பதறி போய் நிக்கிறேன்.
சம்பந்தி, உங்களோட வருத்தம் சோகம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில நானும் இன்னைக்கு உடைஞ்சு போய் நிக்கிறேன். என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எனக்கு அப்படியே கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. எங்க குடும்பத்தோட மூத்த மருமக மகாலட்சுமி சத்யாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்கள உயிரோட விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். ஆமா பெரியப்பா, சித்தப்பா சொல்ற மாதிரி இந்த உலகத்துல அவங்க எந்த மூல முடுக்கல இருந்தாலும் சத்யாக்கு எப்படி கொடூரமான சாவு நடந்துச்சோ அதே மாதிரி கொடூரமான சாவு நடக்கும். சத்யா இறந்ததுக்கு காரணம் நாம தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருமா? அந்த ஆஷா நம்மளை கட்டி பிடிச்சத இந்த சத்யா பார்த்தா, அதனாலதான் கோவப்பட்டு கார்ல வேகமா போனா. அந்த விரக்தியில ஏதாவது இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இல்ல சத்யாவுக்கு வேற ஏதாவது நடந்திருக்கலாம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே. சத்யா உங்களுக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, அவ எங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான். அவளை நாங்க மருமகளா மட்டும் பார்க்கல, எங்க மகளா தான் பாத்துக்கிட்டோம். நான் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், சத்யாவை இப்படி பண்ணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஆமா சம்பந்தி, சத்யாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்கள நாங்க சும்மாவே விட மாட்டோம். அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. அது என்ன, யாரோ சத்யாவை கொன்னது? துர்கா தானே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறமும் நீங்க யாரோன்னு சொல்றீங்க? துர்கா சத்யாவை ஏன் கொன்னா, எதுக்காக கொன்னான்னு தான் இப்ப வரைக்கும் நமக்கு தெரியல. முதல்ல அதை தான் நம்ம விசாரிக்கணும். துர்கா நம்ம கூடவே இருந்துட்டு சிரிச்சு பேசி பழகி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா. அந்த அகோரி அன்னைக்கு இத சொன்னாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உயிர் பலி நடக்கும், வீடு விளங்காம போயிடும்னு அன்னைக்கே அவரு தெளிவா சொன்னாரு. அவர் சொன்னது நானும் காவேரியும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு அதோட விளைவை இப்ப நாம குடும்பமா அனுபவிக்கிறோம். நம்ம சத்யாவை கொன்னது உறுதி ஆயிடுச்சுன்னா யார் வந்து மன்னிச்சு விட்டாலும் அந்த துர்காவை நான் மன்னிக்கவே மாட்டேன். சத்யாவும் துர்காவும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி ஒற்றுமையா பழகிட்டு இருந்தாங்க. ஆனா துர்கா இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்பான்னு என்னால ஏத்துக்க முடியல. சம்பந்தி, இதுக்கப்புறமும் இங்க உட்காந்துக்கிட்டு இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இப்பவே நானும் என் மனைவியும் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறோம். உண்மையிலேயே என் பொண்ணு இறந்ததுக்கு பின்னாடி என்னென்ன மர்மம் இருக்கு, துர்காவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, ஏன் இப்படியெல்லாம் ஆச்சுன்னு அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாதான் அடுத்தடுத்து வேலை நடக்கும். நான் இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன்னா என் பொண்ணோட ஆத்மா கூட என்ன மன்னிக்காது சம்பந்தி. அவ ஆத்மா கூட சாந்தி அடையாது. ஆமா, அவர் சொல்றதுதான் சரி. இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களால என் பொண்ணு இறந்திருந்தாலோ அது யாரா வேணா இருக்கட்டும், அது இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த துர்காவா இருந்தாலும் சத்தியமா சொல்றேன், அதுவும் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவங்க மண்ணோட மண்ணதான் போவாங்க. நானா அதன்னு எல்லாரும் வந்து சொன்னப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தியா எனக்கு தங்கச்சியா இருந்துட்டு போட்டுமான்னு என் பொண்ணு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவளை எங்க ரெண்டாவது பிள்ளையா தத்தெடுத்தோம். ஆனா புள்ள மாதிரி நினைச்ச அந்த துர்காவே என் மூத்த பிள்ளைய கொலை பண்ணிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது உறுதியா தெரியல. ஒருவேளை என் புள்ளைய கொன்னது துர்கான்னு தெரிஞ்சதுன்னா அந்த துர்காவோட அழிவு
என் கையில தான். காலன் ஐயா சொன்னது சரியா போச்சு. எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜை மட்டும் நடக்காம போச்சுன்னா உன் குடும்பத்துல ஒவ்வொரு அழிவும் நடக்கும்னு சொன்னாரு. அதே மாதிரி உயிர் பலியா சத்யாவோட உயிர் போயிருக்கு. சித்ரா சார், சார் கூப்பிட்டீங்க? அந்த துர்கா சாப்பிடாம இருக்கா, அவளுக்கு முதல்ல சாப்பாடு கொண்டு போய் கொடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நார்மல் சாப்பாடா இருக்கக்கூடாது. அத வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு நாத்தம் பிடிச்சி புழு வந்து இருக்கணும். அப்படி ஒரு சாப்பாடை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடு. அப்பதான் இந்த சரவண பெருமாளை பார்த்தாலே அவளுக்கு ஒரு பயம் இருக்கும். எதுக்காக இன்ஸ்பெக்டரை பகைச்சுக்கிட்டோன்னு அவ வருத்தப்படுற அளவுக்கு அப்படி ஒரு சாப்பாடு கொடுக்குறேன் சார். ஏய் சாப்பிடுறி, சாப்பிடுறி. ஏய் ஒழுங்கு மரியாதை இந்த சாப்பாடு சாப்பிடுறி. ஐயோ மேடம், எனக்கு சாப்பாடு வேண்டாம் மேடம், தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்படிலாம் உன்னை விட முடியாது. சாப்பாடு சாப்பிடுறி. என்னால முடியாது மேடம், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் மேடம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், விட்டுருங்க. இந்த சாப்பாடை மட்டும் நீ இப்ப சாப்பிடல, உன் கௌரி வாழ்நாள் முழுக்க சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை நான் உண்டு பண்ணிடுவேன். அதனால நீயே எடுத்து சாப்பிட்டு, அதான் உனக்கு நல்லது. சித்ரா. என்னடி சும்மா சீன் போட்டுட்டு இருக்க? இப்படிலாம் சொன்ன நீ கேட்க மாட்டேன். உன்னை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். சாப்பாடு வேணாம் நான் சொல்றேன். சாப்பிடுறி, சாப்பிடுறி, சாப்பிடுறின்னு சொல்றேன்ல, சாப்பிடுறி, சாப்பிடுறி. ஏ சீக்கிரம் சாப்பிடுறி. துர்கா, இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரு இனிமேதான் ஆரம்பமாக போகுது. சித்ரா, இதெல்லாம் க்ளீன் பண்ணு. நாம கஷ்டப்பட்டு நினைச்சதை அடைஞ்சிட்டோம்னு இப்பதான் சந்தோஷமா இருந்தோம். மறுபடியும் அந்த குட்டிச்சாத்தா இங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துருவா போலயே. இவ அராஜகம் வேற ஜாஸ்தியா இருக்குமே. சித்து வேலை ஏதாவது பண்ணுவாளோ? வந்துட்டியா? மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலே நீ வந்து நிப்ப.
இப்போ உன்னை பெத்தவ மாதிரி இருக்கிற துர்காவுக்கு ஒரு பிரச்சனைனா வராமையா இருப்ப நீ? என்ன ஒண்ணு, உங்ககிட்ட இருக்கிற தெய்வ சக்தியை வச்சு இந்த டிராபிக்ல எல்லாம் நிக்காம நீ அப்படியே சிட்டாட்டம் சொயின்னு பறந்து வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட. ஏன்னா உனக்கு இந்த மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும்ல, அதனால ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சி இன்னொரு இடத்துக்கு சொயின்னு வந்து நிப்பல்ல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீ வரல. இங்க வந்து உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்னதான் தலகழா நின்று தண்ணி குடிச்சாலும், நீ கமிஷனருக்கே போனை போட்டாலும் அந்த துர்காவை வெளியில விட முடியாது. அதையும் தாண்டி இந்த குரலி வித்தை காட்டுற மாதிரி இந்த கேஸ்ல இருந்து இவளை காப்பாற்றணும்னு நினைச்ச இந்த சரவண பெருமாளோட இன்னொரு முகத்தை நீ பார்க்குற மாதிரி ஆயிடும். கௌரி, உனக்கு ஒன்று தெரியுமா? எல்லா நேரத்துலையும் நான் ரொம்ப பொறுமையாகவும் நல்லவனாகவும் இருக்க மாட்டேன். ஒரு கட்டத்தில் கேடுகட்ட கேவலமான ஒருத்தனா மாறினா இந்த குழந்தை சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த சரவண பெருமாள் போலீஸ் இல்ல, பொறுக்கி. அதான் தெரியுமே நீ எப்பேற்பட்ட பொறுக்கின்னு. ஊர் உலகத்துக்கே தெரியும். அது சரி, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, எந்த மேஜிக்கும் பண்ணாம என்ன பயமுறுத்தாம இப்படி பொறுமையா நின்று பேசிக்கிட்டு இருக்க? ஏன் உன்னோட தெய்வ சக்திக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு லீவ் கொடுத்துட்டியா? இல்ல இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா? இங்க நான் பிரச்சனை பண்ணவோ சண்டை போடவோ வரல. என் துர்கா ரொம்ப நல்லவ, அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் துர்காவை விட்டுருங்க. நான் போய் அவளை பார்க்கணும். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ கேட்கணும், அதை தான் நீ செய்யணும். இனிமே என்னால நீயும் உன் சித்தி துர்காவும் என்னென்ன அவதிப்பட போறீங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஐயா, என் துர்காவை விட்டுருங்க. என் துர்காவை நான் கையோட கூட்டிட்டு கிளம்பிடுறேன். சார், பாப்பா இவ்வளவு தூரம் கெஞ்சி அழுவுது இல்ல சார். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி துர்காவை மட்டும் வெளியே விட்டுருங்க சார். ஏண்டா டேய், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க? ஏய், இந்த அளவுக்கு உனக்கு யாரா தைரியம் கொடுத்தது? தபார், இன்னொரு தடவை என் முன்னாடி நின்று ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏய் குள்ள கத்திரிக்கா, நீ துர்காவை போய் பார்க்க முடியாது, நான் உன்னை உள்ள விடவும் முடியாது. இதுக்கு மேல நீ துர்காவை போய் பார்க்கணும்னு சொன்ன வேற மாதிரி ஆயிடும். என்ன புரியலையா? துர்கா உயிரோடவே இருக்க மாட்டா. அட, நீங்க இருந்து போக மாட்டியா? பாக்குறியா, உன் கண்ணு முன்னாடியே அவளை படாத பாடுபடுத்துறேன். நீ அப்படியே ரத்த கண்ணீர் விட போற. பாக்குறியா பாக்குறியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் போயிடுறேன். தயவு செஞ்சு என் துர்காவை எதுவுமே பண்ணிடாதீங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நான் என் துர்காவை பார்க்க வர மாட்டேன். நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு என் துர்காவை எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா, ப்ளீஸ். அண்ணே வாங்கண்ணே, போலாம். சித்ரா சார், இந்த துர்காவை அடிக்கிற அடியில அவளே இந்த கொலையை பண்ணான்னு வாக்குமூலம் கொடுக்கணும். சார், அவளை அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு தப்பாயிடுச்சுன்னா? அட அடிங்க,
அவ செத்தே போனாலும் அதை மரண வாக்கு மூலமா எடுத்துக்கலாம். முதல்ல இந்த கொலைய துர்கா தான் பண்ணான்னு அவன் வாயாலேயே ஒத்துக்க வைக்கணும். சரிங்க சார். போங்க. டேய் வெந்திரி, ஏன் துர்கா என்ன அப்படியே நெற்றிக்கண்ணை திறந்து எரிக்கணும் போல இருக்கா? இப்பதான் உனக்கு யாருமே இல்லையே. உன்னோட அந்த கௌரியே இப்ப புஸ்வான மாதிரி தானே இருக்கா? இதுக்கு முன்னாடி ஆட்டம் பாம் மாதிரி இருந்தா. அதனால உன்னை பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நான் ஏன் பயப்படணும்? தயவு செஞ்சு இனிமே இந்த சீன்லாம் வேண்டாம். ஐயோ மேடம், வலிக்குது மேடம். மேடம் எதுவும் பண்ணல மேடம். மேடம் வலிக்குது. சார் நான் எதுவும் பண்ணல சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் கொலை பண்ணல சார். ஏன் சார் என்ன டார்ச்சர் பண்றீங்க? கௌரி மேல சத்தியமா, நான் கும்பிடுற மாசாணி அம்மா மேல சத்தியமா நான் இந்த கொலை பண்ணல சார். என்ன நம்புங்க, நான் இந்த கொலை பண்ணல.